போது ஆமென் சொந்தர கதவுகள் திறந்தது. இயேசு கிறிஸ்து ஆமென் ஸ்தோத்தரித்த போது மரித்த லாசரு உயிரோடு எழும்பினான். இயேசு கிறிஸ்து அப்பத்தை கையில் வைத்து ஸ்தோத்தரித்த போது எல்லாரும் வயிறார உணவு சாப்பிட்டு மீதம் எடுத்தார்கள். அதாவது குறைவுகள் நிறைவானது. அடுத்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா யோபு ஆமென் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னபோது அவர் இழந்து போனதை 2 மடங்காய் பெற்றுக்கொண்டார். எசேக்கியா ராஜா கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்த போது உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்கு கிடைத்தது. நம்ம அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற தேவன் என்று தீமோத்தேயு புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் நானும் அனுபவிப்பதற்கு என்னென்ன தேவையோ கர்த்தருக்கு உங்க வீட்டுல என்ன குறைவா இருப்பதோ அதை சொல்லி துதியுங்கள். ஆமென். துதியால உங்க வீட்டை நிரப்புங்க. சாத்தானுக்கு விதி விழுந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்களை பார்க்கும். கர்த்தர் உங்களோடு இருந்து செயல்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதான் நல்ல உதாரணம் சொன்னேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், மிதிக்கணும். மிதிச்சா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதுபோல நீங்க துதிச்சா தான் தேவன் உங்க வாழ்க்கையில செயல்படுவா. துதிக்காம யார் வாழ்க்கையில தேவன் செயல்பட முடியாது. ஆமென். துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்லை என்று சொன்னது போல நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் நமது வீட்டை துதியினால நிரப்பிக்கிட்டே இருங்க. துதிக்க 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 எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கும். கோலியாத்து எப்படி தாவீதுக்கு முன்னாடி தலை குப்புற விழுந்தானோ, முகம் குப்புற விழுந்தானோ, அதுபோல உங்களுக்கு முன்னாடி எல்லா தடைகளும் உங்களுக்கு படிக்கட்டா மாறி நீங்க ஏறி வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. தாவீது அதனாலதான் வர வர விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் கூட இருந்தா. நீங்க துதிக்காம உங்க வாழ்க்கையில தேவன் செயல்பட முடியாது. சகோதரனே சகோதரியே, இதுவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒருவேளை பாட்டு பாடிக்கலாம், மற்ற நாள் பாட்டு புக்கை எடுக்காம இருந்துக்கலாம். இனி ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுல உட்காந்து வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க பாட்டு பாடிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. வேலைக்கு போகாம வீட்டுக்கு போகாம இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை சொல்றேன். ஹல்லேலூயா. துதிக்கும் போது மேன்மை நமக்கு. துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவாரு. எல்லாரும் எழுதி நிற்போமா? ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா.